ஹலோ கைஸ், வெல்கம் டு அரவ் விளாக்ஸ். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஒரு 4 பிளேஸு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேங்க. அந்த 4 பிளேஸ் போகணும். இப்போது எக்கோ பாயிண்ட் போய்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து 18 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 18 கிலோமீட்டருக்கே ½ அன் ஹவர் காட்டுதுங்க. ½ அன் ஹவர் 40 மினிட்ஸ் காட்டுது. பார்ப்போங்க எக்கோ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. அங்கே போயிட்டு நம்ம கத்தி பார்ப்போம் எக்கோ வருதா இல்லையான்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ட்ராவல் விளாக் அடுத்தடுத்து வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். செம்மையாக இருக்குங்க. நேற்று நைட்லாம் செம்ம டிராஃபிக்குங்க. செம்மையாக இருக்குங்க வியூ. பைக்கு நம்ம அங்கே நிப்பாட்டணுங்க. அந்த இடத்துல நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வியூ செம்மையாக இருந்ததுங்க. அப்புறம் இருந்தது தான் நிப்பாட்டணும். வண்டி எடுக்க சொல்லிட்டாங்க. நல்ல வேலை சொன்னாங்க, இல்லைன்னா ஃபைன் போட்டிருப்பாங்க. அவங்க மாதிரி ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறாங்க நம்பர் பிளேட்டை. இருங்க, உங்களுக்கு கீழே வியூஸ் காட்டுறேன். அழகாக இருக்குங்க. குதிரையை பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்படி கிளம்பலாம். கிளம்பியாச்சுங்க. நல்லா இருந்ததுங்க அந்த பிளேஸு. நிறையா பேர் நின்று அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க. நேற்று வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரிங்க. ஹில் டாப்பில் எல்லாமே அந்த மிஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நேற்று ஃபுட்டு வாங்க போனோம்லங்க நைட்டு. அப்போது ஒரு காமெடி நடந்ததுங்க. சரி, லோக்கல்ஸ் யார்ட்டையாவது கேட்டால் நல்ல ரெஸ்டாரண்ட் எதுன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா நின்றாங்கங்க. அவங்கள்ட்ட அண்ணா லோக்கலான்னு கேட்டாங்க. அவர் இல்லை லோக்கல் இல்லை, இந்த ஊர் தான் அப்படின்ட்டாருங்க. அது காமெடியாக இருந்ததுங்க. நாங்களும் சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்டே கேட்டோம். ஹோட்டல் மகாராணின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க, நல்லா இருந்தது. மேக்ஸிமம் ஒரு 3 பேர்கிட்ட கேட்டோம். எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் வேறு வரமா மூணாருக்கு. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு அதுலேயே டைம் ஆயிடுச்சுங்க. ரெண்டில் ஓட்டாக் எடுத்துறாங்க, சேஃப் இல்லை. ஏன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு அந்த டேர்னிங் வந்துட்டு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதுன்னு தெரியுதுன்னா ஓகேங்க, பிரச்சனை இல்லை. தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் எடுக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு அந்த கார் பின்னாடியே நீங்கள் போய் இருக்கிறது தான் நல்லதுங்க, சேஃப். எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ஆனால் அதை எவ்வளோ சேஃப்டியாக நம்ம பண்ணணுன்றத நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை விட வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அதுதாங்க இம்பார்ட்டன்ட். நம்மளை நம்பி நம்ம வீட்டில் நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க பேரண்ட்ஸ். இதுதான் டேமுங்க. முன்னா இங்கே நிப்பாட்டலாம். இதான் டேம்னு நினைக்கிறேன். பார்க்கிங் எங்கே இருக்குது? அந்த அண்ணாங்கள்ட்ட கேட்போம்.
சார் பார்க்கிங் எங்கேங்க? பார்க்கிங் இருக்குங்களா சாருங்க? இங்கிட்டா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். இதாங்க டேமு, நல்லா இருக்குங்க. ஸ்பீட் போட்டிங் இருக்குது, மேனுவல் போட்டிங் இருக்குங்க. ஸ்பீட் போட்டிங் தான் இப்போது நீங்கள் பார்க்குற அந்த அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே போகணும். மேனுவல் போட்டிங்னா இந்த பக்கங்க, நம்ம பார்க் பண்ண சைடு. நான் போகலாம், போயிட்டு ஸ்பீட் போட்டிங் ட்ரை பண்ணுவோம். போகலாங்க, ஸ்பீட் போட்டிங் போயிட்டு எல்லா டீட்டெயில் கேட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேங்க. அங்கே ஒரு ஸ்பீட் போட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன், வந்துட்டுருக்கு பாருங்கள். ஜூம் பண்ணுவோம், தெரியுதான்னு தெரிலங்க. ஓகே, அங்கே போயிடலாம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. ஸ்பீட் போட்டிங் போகலான்னு பார்த்தோம், ரொம்ப தூரம் நடந்து வந்தோங்க. ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த எண்டில் அது பக்கம் மாதிரி இருந்ததுங்க, ஆனால் ரொம்ப தூரம். அதனால் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. போகலாமா? போகலாமா? போகலாம். போட்டஸ்குள்ளே என்ட்ராயாச்சுங்க. ஸ்பீட் போட்டுங்க அது. எங்கே நிப்பாட்டதுன்னு பார்க்கணும். இதாங்க எக்கோ பாயிண்ட்டு. இதிலேருந்து அங்கே வரைக்கும் அந்த சைடு ஒரு பாதை இருக்குங்க, அந்த சைடும் போகலாம் போல். அடுத்து அங்கே தான் போனேங்க. ஒட்டையை நம்மளும் கத்தி செக் பண்ணி பார்த்தலாம் உண்மையிலே எக்கோ அடிக்குதா இல்லையான்னு. செம்மையாக இருக்குங்க, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இதுதான் மெயின் என்ட்ரி. இதுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கே 10 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கட்டி தான் உள்ளே வரணுங்க. இந்த அங்கே இருக்கு பாருங்க, பர் ஹெட்டுக்கு 10 ரூபாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கேயே கேமராமேன்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம அங்கே ஸ்பீட் போட்டிங் போனோங்க. போய் பார்த்தோம்னா அங்கே சரியான கூட்டங்க, பயங்கர கூட்டம். நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நமக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அடுத்து மறுபடியும் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே போனோம். அதனால் யோசிச்சுட்டு ஆன்லைன் வேறு புக்கிங்க, ஆன்லைன் புக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அது தெரியாமல் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் முன்னாடி வந்துட்டு கொடுத்துட்டு வந்துருப்பாங்க போல இருக்கு, நேரில் என்ட்ரி அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் அந்த பக்கங்க அங்கே தெரியுதுல்ல, இன்னும் போனீங்கன்னா நிமிஷம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்லிப்பரியாக தாங்க இருக்குது, கீழே எல்லாம் பார்த்து தான் நடக்கணும். அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே போய் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அங்கே வரைக்கும் இருக்கிறாங்க, அது கொஞ்சம் ஃப்ரீங்க. அங்கே என்ட்ரி ஃபீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், கீழே இறங்கலாம். இதை விட அது நல்லா இருக்குங்க. இங்கே இந்த போட்டிங் பண்ணுறதுனால இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்க, அங்கே போய் கன்டினியூ பண்ணுறேன். இப்படி தாங்க வந்தோம், இதுதான் ரூட்டு. இப்படி வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே அப்படியே கீழே இறங்கி போகலாங்க. போயிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் போகலாம். அப்படியே இந்த பக்கங்க போகலாம். நம்ம பைக்கு இங்கே தாங்க நிப்பாட்டியிருக்கிறோம், அங்கே ஒரு இடத்துல இருக்குது. அதை தாண்டி இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. அங்கே போயிட்டோம்னா இது கொஞ்சம் மெயின் இடம் மாதிரி இருக்குங்க.
ஏன்னா போட்டிங்லாம் இருக்கிறதுனால இங்கே தான் ஆள் எல்லாம் ஜாஸ்தி வராங்க. அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே போய்ட்டு நம்ம கத்தி செக் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குங்க. அங்கே வாருங்க மேலே இந்த தைல மரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கு, எல்லாம் செம்ம ஹைட்டாக இருக்குங்க. அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இங்கே சாக்லேட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். போகும்போது சாக்லேட் நம்மளும் வாங்கணுங்க. நம்மளோட பேட் லக்கு. ஸ்வீட் போட்டிங் போகலான்னு பார்த்தோம், வேறு வழி தெரிலங்க. ஆன்லைனில் புக் பண்ண சொன்னாங்க, கூட்டம் ஜாஸ்தி இருந்தது, அதனால் கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஆனால் மெயினாக எக்கோ பாயிண்ட்டு தான் நம்ம வந்தோம். வர்ற வழினால அதையும் கவர் பண்ணியாச்சுங்க. இந்த வியூஸ் பாருங்கள் மேலே மிஸ்ட்டை. நம்ம ஃபஸ்ட்டு கீழே அங்கே இருந்தோம், அங்கேருந்து இப்போ கொஞ்சம் தூரங்க, ஒரு 800 மீட்டர் காட்டுதுங்க. வந்தாங்க நம்ம பையன், ராயல் என்ஃபீல்டு ஃப்ரெண்டோடதுங்க. போகலாம், அங்கே போய் கத்திட்டு வந்துடலாம். முன்னாடியா அந்த 800 மீட்டர் இருந்ததுல பைக்லையா? ஆனால் அது பக்கங்களா? ஓகேண்ணா, பக்கம் தானண்ணா? பக்கம் தானே? இல்லை டாப் ஸ்டேஷன் இல்லைண்ணா, இங்கே தான். டாப் ஸ்டேஷன் எவ்வளோ தூரம்? 17 கிலோமீட்டர். சூப்பராக இருங்க. ஒன்லி வியூ மட்டும்தான். ஆ ஓகே 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 சரி. இது போயிட்டு வருமா? போயிட்டு டைம் பார்த்துக்கங்க. லாக் ஆகிட்டோம்னா அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. இங்கே தாங்க கேரட் வாங்கணும். வந்தோடனே அண்ணன்ட்ட அப்படியே ஹெல்மெட் கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க. நான் இதான் நம்ம 2 வண்டிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆளுங்க இருக்காங்க பாருங்கள். இது கீழே தாங்க இறங்கி போகணும், இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம். இங்கே ஒரு வே இருக்குங்க சின்னதா. போலாங்கண்ணா, வாங்க. அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி பார்த்து இறங்கணுங்க. நிறைய இடத்துல இதெல்லாம் மணல் தான். இந்த மரங்கள் இருக்கனால அந்த மண்ணை பிடிச்சிட்ருக்குது, ஆனால் லைட்டாக சரியுதுங்க ஒரு சில இடத்துல. ஃபஸ்ட்டு நம்ம அங்கே இருந்தோங்க, அந்த போட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அங்கே இருந்தோம். மேனுவல் போட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, அது மேலே போகணுன்னே தோண மாட்டேங்குதுங்க. நமக்கு ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்பீட் போட்டு தான். ஆனால் நம்மளோட பேட் லக் அப்படி ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, கண்டிப்பாக வருவோம். இதுங்க கண்டிப்பாக இன்னொரு நாள் வருவோம். மூணாரில் நல்ல பிளேஸ் சொல்லுங்கள் சுற்றி பார்க்க அப்படின்லாம் நாங்களே கேட்டோம். வரதுக்கு முன்னாடி நிறையா கடையில் கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நல்ல பிளேஸ்ன்னு எதையுமே சொல்ல முடியாதுங்க. மூணாறுனாலே நல்ல பிளேஸ் தாங்க. ஃபுல்லாமே எல்லாமே செம்மையாக இருக்குங்க. நார்மலாக நம்ம பைக்கில் வரும்போதே அவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் இருந்தது. இங்கே ஒரு அண்ணா போட் வச்சுருக்காங்க, ஃபிஷ்ஷிங் நினைக்கிறேன். ஃபிஷ்ஷிங் போட்டு மீன் பிடிக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க போல். அப்படியே அந்த பிளேஸ்க்கு போகலாங்க. அங்கேருந்து கற்றுவோம். அங்கே தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. இங்கேருந்து கற்றணுன்னா எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம ஒரு பேர் சொல்லியோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு பேர் சொல்லி கற்றுனோம்னா அதோட ரிஃப்ளெக்ட் வந்துட்டு கம்மியாக தாங்க ஆகுது எக்கோ அடிக்கிறது. ஒரு அண்ணா விசில் அடித்தாருங்க, அப்படியே செம்மையாக எக்கோ அடிச்சதுங்க. நம்மளும் விசில் அடிக்கலாம்,
ஆனால் அந்த அண்ணளவுக்கு இங்கே பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு போகிறாருன்னா ஃபிஷ்ஷிங். என்ன மீனுண்ணா அது? 2 வெரைட்டிக்குண்ணா, ரூகு இருக்குது, கட்டலை இருக்குது. ஓகே ஓகே, ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு போகிறாருண்ணா. ரூட்டை இருக்கா, கட்டலை இருக்கா, கிளம்பிட்டாருங்க. ஒரு ரவுண்டு போய் பிடிச்சிட்டு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, மறுபடியும் கிளம்பிட்டார். நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க மீன், பார்த்துருப்பீங்க. மேனுவல் போட்டிங் எவ்வளோ குணம் சொன்னாங்க? 200 300 ஒரு ஹெட்டுக்கு மேனுவல் போட்டிங்? 400ங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகலாம், கப்புள்ஸாக வந்தால் போகலாங்க. லென்த்தாக இருக்கிறதுக்கு வந்து 300, இந்த சின்னதாக இருக்கிறது 300, இந்த லென்த்தாக பெருசாக இருக்கிறது 400. சரி, நிறையா பிளேஸ் இருக்குங்க. இப்போ மைண்டே மாறுது, மறுபடியும் இன்னொரு நாள் லீவ் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்குறோம். லீவ் போட்டு கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சதுன்னா இன்னும் நல்லா சுற்றி பார்க்கலாங்க. ஏன்னா அடுத்தது வந்து அடுத்த பிளேசஸ்லாம் நாங்கள் போகிற ரூட்டு தான், ஸோ அப்படியே கவர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே டாப் ஸ்டேஷன் போக வேணான்னு நினச்சோம். அவ்வளோதாங்க, ஃப்ரெண்டு லீவுன்ட்டாப்பில் நம்மளும் லீவு தான். இனி ஒன்றும் அவசரம் இல்லைங்க, பொறுமையாகவே சுற்றி பார்க்கலாங்க. வாருங்க, இந்த மாதிரி இன்னும் உலகத்தில் இத்தனை பிளேஸ் இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், எல்லா பிளேஸும் சுற்றணுங்க கண்டிப்பாக. இங்கேருந்து கத்துறாங்க, அங்கே எக்கோ அடிக்குது. ஆனால் கத்துவான். ரிட்டர்ன் ஆகுமான்னு தெரிலங்க, இங்கேருந்து கத்துவோம். சுபாஷ் கேட்டதா குணா? எனக்கு எதுவும் கேட்கல. வாங்க அங்கே போகலாம், அண்ணன் கூட ஃபன் பண்ணலாம். அவங்க கத்திகிட்டே இருக்காங்க, நம்மளால் இதுக்கு மேலே கத்த முடியாது. தொண்டைக்கிலேருந்து வருங்க இதுக்கு மேலே கத்துனா. இந்த அண்ணாங்க தான் கத்திகிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஒரு வழி இருக்குங்க, கீழே நிறையா வழி இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் கிடையாதுங்க. கதிரேசா இந்த பையன் ஊதுறான் பாருங்க. எக்கோ அடிக்குதுங்க, கேட்குது. இன்னும் போகாமல் போலாதுங்க, நமக்கு எல்லாமே அப்படியே நேரம் வழி போய்கிட்டு இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டே கத்துறாங்க, அவன் அடிச்சுட்டே இருக்கிறான். இங்கே பாருங்கள் அந்த டாப்பை, மவுண்டனோட டாப் பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு. நமக்கு ஃபஸ்ட் டைம் விளாக் பண்ணுறதுனால அந்த பப்ளிக்காக இருக்கிற இடத்துல கத்தி பேச வர மாட்டேங்குதுங்க. மைக்கில் உங்களுக்கு சவுண்டு கம்மியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். பட்டுக்கு மைக் பக்கத்தில் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. அங்கேயே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க, கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தோம். சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல நல்லா இருந்தது வியூ. சரி அதான் உங்கள்கிட்ட காட்டலான்னு. நான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பா வேற மாதிரி இருக்குங்க, என்ன அழகுங்க. ரெண்டு கண்ணு பத்தாது போலங்க, அந்த அளவு செம்ம அழகா இருக்குங்க. ரெயின் கோட்டு போட்டிருந்தாங்க, இவ்வளோ நேரம் ரெயின் கோட் போட்டு ஓட்டிட்டு வந்தாங்க. இங்கே வராதே.
இவங்களே ரெயின் கோட் போட்டிருந்தாங்க, மழை வரல, அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால் இப்போ டிஷர்ட்டோடு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். செம்ம ஜில்லுன்னு ஃபீல் ஆகுதுங்க. ஓகேங்க, அப்படியே மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் குண்டலம் டேம்னு இன்னொன்று இருந்ததுங்க. இங்கேயும் இந்த மேனுவல் போட்டிங்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பீட் போட்டிங் கிடையாது போல். சரி, அதான் வண்டியை அங்கே பார்க் பண்ணிட்டாங்க. வண்டியை அங்கே பார்க் பண்ணிட்டோம். லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. பெடல் போட்டிங் பண்ணிட்டோம். இந்த போட்டுக்கு நாங்கள் 2 பேர் தான் கேப்டன். நல்லா இருக்குங்க. இங்கேருந்து பார்க்க வியூஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. பெடல் பண்ணிட்டு காலு போய் வலிக்க ஆரம்பிக்குது. கேப்டன், நம்ம எங்கே போகிறோம்? தெற்க நோக்கி. அந்த போட்டிருக்கிறாங்க பாருங்கள் பார்ட்ரு. பெடலுங்க. இங்கிட்டு நான் போகலாம். அங்கே நிற்கிறாங்க பாருங்கள், அங்கே போயிடுவோம். பர் பர்சனுக்கு 200ங்க. நாங்கள் 2 பேர். என்ன நல்லா இருக்கே பேக்கில் போகிறது. இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டில் போய்கிட்டு இருந்தாங்க. அட்டிங்க போடுங்க. டான் 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 டான். செம்ம ஃபன்னாக இருக்குது காய். நிஜமாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். இப்போ பர்சனுக்கு 200, 2 பேருக்கு சேர்த்து 400க்கு ஒத்துங்க. இதெல்லாம் பார்த்துட்டே வேடிக்கை பாட்டு. டைமிங் இருக்குங்க, 30 மினிட்ஸ் தான். அது எங்கே திருப்பினா அது பிடிச்சிட்டே இருக்கணும் போல். இங்கே பாருங்க, இதுதாங்க மெயின் கண்ட்ரோலு பெடல் போட்டிங்கில். லெஃப்ட்டு ரைட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்குங்க. வண்டியை நேராக விடுங்க கேப்டன். வண்டி சைடாக போகுது கேப்டன். இங்கே பாருங்க கைஸ் வியூஸ். அங்கே ஒரு ஃபேமிலி வராங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு. என்னாச்சுக்குண்ணா, திருப்புறீங்களா? இங்கிட்டு போகுது. அங்கே ஆள் இருக்காங்களா இல்லை சும்மா நிற்கிதா? அது அந்த இருக்காங்க, போட்டிருக்கிறாங்க லைஃப் ஜாக்கெட் தெரியுதுல. கால் வலிக்குது கைஸ், அதனால் நிப்பாட்டிட்டோம் 2 பேரும். செம்ம வியூஸுங்க, செம்மையாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. ஆனால் ஸ்பீட் போட்டு தான் ட்ரை பண்ணது கடைசி வரைக்கும். அதுக்கு பேட் லக்குங்க. நாளைக்காவது ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. இல்லை போகும்போது அதே ரூட்டில் தாங்க போவோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோங்க. ஏன்னா இன்னும் டாப் ஸ்டேஷன் நம்ம போகலை. போகாமல் அதுக்கு முன்னாடியே இந்த டேம் காட்டினது சரி சின்னதாக தான் இருக்குன்னு பார்த்தோம். போட்டிங்லாம் இருக்குன்றது தெரில. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுங்க. நிஜமாலுமே நல்லா இருக்குங்க. கால் மட்டும்தான் வலிக்குது, மற்றபடி செம்ம ஃபன்னாக இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன் கைஸ். பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், குட்டி பாப்பாலாம் வச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஹாய். கேப்டன், நம்ம போட்டில் ஏதோ சேதாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி உள்ளே வருது கேப்டன். வந்தால் என்ன பண்ணுறது? ஸ்விம்மிங் தெரியுமா குணா உங்களுக்கு? ஸ்விம்மிங் தெரியுமா? பேசுங்க. பேசவே மாட்டேங்கிறீங்க. இவர் தாங்க நம்ம ஃப்ரெண்டு, பேசவே மாட்டேங்கிறாரு. ஒவ்வொரு டைமும் கேமரா ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கேட்டுட்டு தாங்க பேசுகிறாரு. நம்மளோட விளாக்குங்க 2 ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுதுங்க. 1/2 hour தான். நான் கூட இதோ 1/2 hour இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டு போய் சுற்றிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். ஆனால் இதுக்கே இவ்வளோ டயர்டாகுது. நகர மாட்டேங்குதுங்க அவ்வளோ ஸ்பீடாக. நம்ம காலு தான் வேலை பார்க்குதுங்க, போட்டு வேலை செய்யலை.
சும்மா முடியலைங்க. இங்கேருந்து வந்தோங்க நம்ம. அதான் அங்கே தான் டிக்கெட் கவுண்டர், அங்கே தான் எடுத்தோம். இந்த லிவர் தாங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, லெஃப்ட்டு ரைட்டு. அதே மாதிரி பெடல் வந்து நீங்கள் ஃபார்வேர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டு மூவ் ஆகும். இதே ரிவர்ஸ் போகிறீங்க அப்படின்னா ரிவர்ஸில் சுற்றுனீங்கன்னா ரிவர்ஸ் போகும். இதெல்லாம் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரில. ஏங்கண்ணா இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம அங்கே போகணும். ஐயோ ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நான் திருப்பிடுங்க. ஒரே நம்மளுக்கு ஓடாத போட்டோ கொடுத்துட்டாங்களோ. பேக்கில் போயிடுவோமா? இப்போ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கே. லிவரை மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கங்க குணா. ஐயோ காற்றுக்கு அதுவே இழுக்குதுங்க ஒரு பக்கம். லிவர் ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. எங்கே போகுதுக்குண்ணா? ஏய் என்னடா போட்டு கொடுத்தீங்க, டைமிங்க்கு வர முடியாது போல இருக்கே. இங்கிட்ட முக்குனா அங்கிட்டு போகுது. இங்கே பாருங்க, லிவர் எங்கிட்டு திரும்பி இருக்கு பாருங்க. ஆனால் அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுதுங்க. இதை நம்புறது வேஸ்ட். முடியலை. நிறைய பேர் ஃபேமிலியோடு வராங்க. நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சோலோவாக சிங்கிளாக 2 பேரும் சுற்றிட்டு இருக்கிறோங்க. பாருங்க, எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கனே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு கிளைமேட் பயங்கரமாக இருக்குங்க. எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்? இங்கே இருக்குண்ணா, திரும்ப மாட்டேங்குதா? என்னங்க திருப்ப முடியாத போல இருக்கு. மறுபடியும் பின்னாடி போகுதுக்குண்ணா. அது மறுபடியும் பின்னாடி போகுதுங்க. நாங்கள் திருப்பினது வந்து லெஃப்ட் சைடுங்க. அது போகிறத பாருங்கள். பெருசாக அதில் கண்ட்ரோல் இருக்க மாதிரி தெரிலங்க. இப்படி பண்ணுங்க. நேர் வருது. இப்போ அழுத்துங்க. அட்ரா வண்டியா 100ல். ஐயோ என்ன இப்படி வாங்குது. சைடில் திரும்பிடும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்க போட்டு. எங்கிட்டு திரும்புது பாருங்கள். நாங்கள் திருப்பினது அது வாட்டுக்கு எங்கிட்ட போகுது. எப்படின்னு தெரியல. எனக்கு நைட்டுக்குள்ளே போயிடுவோமா அந்த கரைக்கு? ஐயோ திரும்புதே. டைம் இப்போ வந்து 1:44க்கு 2:44க்கு எடுத்தாங்க. 3:15 ஆக போகுது. இன்னும் 2 நிமிஷம். இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. 1 நிமிஷம் நம்மளுக்கு கிரேஸ் டைம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பெரிய டைம், வேல்யூபிள் டைம். அதை யூஸ் பண்ணிக்கிறணும். ஆனால் ஐயோ இங்கிட்டு போகுது. அந்த 1 நிமிஷம் வேஸ்ட்டாக போகுதுங்க அந்த போட்டில். அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைம் முடிஞ்சு போச்சு. என்னடா பண்ணுறீங்க, அழுத்துங்கடா. ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து கன்டினியூ பண்ணுறேங்க. நீச்சல் கூட அடிச்சிடலாங்க சொல்லும் போல். இந்த போட்டை ஓட்டி டாப் ஸ்டேஷன் வந்தாச்சு ஒரு வழியாக. டாப் ஸ்டேஷன் வந்து மறுபடியும் கீழே போய்கிட்டு இருக்காங்க. இப்போது செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாமே மிஸ்ட்டு. கண்ணுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அந்த மிஸ்ட்டு மட்டும்தாங்க தெரியுது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸுங்க. டாப் ஸ்டேஷன் நீங்கள் உள்ளே வரதுன்னா பர் பர்சனுக்கு 20 வாங்குறாங்க. இன்னொன்று, டாப் ஸ்டேஷன் நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா 5 மணிக்குள்ளே வந்துடுங்க. மேக்ஸிமம் 4:30 அந்த மாதிரி வர பார்த்துருங்க. இப்போது டைம் வந்து எங்களுக்கு 4:50. உள்ளே வந்துட்டோம். அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க 5 மணிக்கு மேலே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஒன்றுமே தெரிலங்க. கீழே ஏதோ போகுது. இன்னும் போங்க. இப்படி போய் ஏறி வரதா அது இதுலன்னு இருக்குங்க. பாருங்கள் மிஸ்டர், அங்கே ஒரு டவர் மாதிரி தெரியுது பாருங்கள். அங்கேருந்து தான் இப்போ கீழே வந்தோங்க. அந்த டிக்கெட் 20 ரூபீஸ் எடுத்துகிட்டு கீழேங்க. இதுதான் எண்டு. இதுக்கு கீழேயும் போகலான்றாங்க. ஆனால்
அதுக்கு தனியாங்க. இதுக்கு எங்கேயும் போகலாம். அதுக்கு ஒரு 20 ருபீஸ் மறுபடியும் பே பண்ணணுங்க. இன்னும் 200 மீட்டர் உள்ளே போகலாம் கீழே. ஆனால் அங்கே போனாலும் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். ஃபுல்லாக மிஸ்ட்டு. கலராக தெரியலாங்கண்ணா, நம்ம தானா? காய்ஸ் அதுக்குள்ளே மிஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. நல்லாவே மழை, இது மழைன்றதை விட அந்த மிஸ்ட்டு தாங்க. அங்கே ஒரு டவர் தெரிஞ்சது, அந்த டிக்கெட் கவுண்டர். இதுக்கு முன்னாடி காட்டின பாருங்க. இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சுங்க மிஸ்ட்டு. ஒன்றுமே தெரில. சுற்றி பாருங்க கைஸ், நல்லாவே மிஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ரெயின் பெய்யுறது தெரியுதான்னு தெரில. கண்டிப்பாக அந்த இது வந்து ஒரு டைமாவது பார்த்துட்டு போயிருங்க. நாங்கள் இது வேணாம், லேட் ஆகிரும், போயிடலான்னு இருந்தோம். ஆனால் நிஜமாலுமே சொல்கிறாங்க, வேறு மாதிரி வியூ பாயிண்ட் இது. கண்டிப்பாக வந்துருங்க, ஒரு டைமாவது வந்துருங்க. நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் டைம்ங்க நான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி பைக்கில் ட்ராவல் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி போனோன்னா ஊட்டி மட்டும்தான் ஹில் ஸ்டேஷன் போயிருக்கேங்க. வேறு மாதிரி இருக்குது. சரி வாங்க அப்படியே மேலே ஏறலாம். அப்படியே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. அப்படியே வாக் பண்ணிட்டு மேலே ஏறலாம். ஒரு ஹாய் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஆமாம் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆமாம் காய்ஸ், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் டாப் ஸ்டேஷன் மேலே அந்த குண்டலம் டேம்னு ஒன்று நம்ம போட்டிங் போனோம்ல, அங்கேருந்தே உங்களுக்கு டவர் இருக்காதுங்க மேலே வர வரைக்கும். நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காதுங்க. இப்போ தான் ஃப்ரெண்டுக்கு கால் வந்திருக்குங்க. அது எப்படி வந்ததுன்னு தான் தெரில. டவர் மறுபடியும் வந்துருச்சா, எனக்கு இன்னும் வரலங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே மேலே ஏறலாங்க. மேலே போகலாம். இதில் அழகே இந்த மிஸ்ட்டு தாங்க. ஒருத்தங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வந்ததுக்கு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க. அதுக்குன்னு பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்த வேணாம். வேலைக்கு போங்க, மணி சேவ் பண்ணுங்கள். அதை எடுத்துட்டு அப்படியே ஊர் ஊராக போங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் மணி சேவ் பண்ணாலும் அதை நல்லா சுற்றி பார்த்துருணுங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒன்றும் புதுசு இல்லை. உண்மைதாங்க, நிஜங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேங்க, கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்டு ஃபோன் காலில் இருக்காப்புல, பேசிவிட்டு அப்படியே மேலே போகும்போது பிளாக் பண்ணலாங்க. இதாங்க அந்த டவரு. உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சைடில் ஃபுல்லாக மிஸ்ட்டு. அவ்வளோதான் காய்ஸ். ஹெல்மெட் கொடுத்துருந்தோம், ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, வாங்கி வச்சுருந்தாங்க. அப்படியே மேலே போக வேண்டியதான். ஆனால் போகலாம். இந்த கயிறு தான் காய்ஸ் பார்டர். இந்த பார்டருக்கு அந்த பக்கம் கேரளாவாம், இங்கிட்டு தமிழ்நாடாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தான் போர்டெலாம் அங்கே பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இங்கே ஒயின் நிறையா இருக்குங்க. மூணாவது என்ட்ரானதுலேருந்து பார்க்குறோம், நிறையா ஷாப்ஸில் பாட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒயின் பாட்டில்ஸ், சாக்லேட்ஸ். ஹில் ஸ்டேஷன் எங்கே போனாலும் சாக்லேட்ஸ் இருக்குது. என்னண்ணா, 1 செகண்ட், அண்ணா கூப்பிட்டாரு. ஓகே, அதனால என்னண்ணா, அதனால என்னண்ணா, இதனால இருக்கு. நீங்களும் எடுங்க, தமிழ்நாடு வாங்க, யார் வேணாம்ண்ணா. ஒரு ஆய் சொல்லிருங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.
ஜாலியாக பேசுகிறாருங்க. கேரளாவுக்குள்ள வந்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. காமெடியாக தான் கேட்டார். நானும் அதான் சொன்னாங்க, நீங்களும் அவங்க வாங்கலாம், யார் என்ன கேட்க போகிறா, எல்லோரும் இந்தியன்ஸா. இங்கே பாருங்கள் ஒயின் பாட்டில்ஸ். ஓகே கைஸ், கேமரா ஃபிட் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி இங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு கூட கண்டிப்பாக தெரியாது, ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்க. கடைசி ஒரு 3 கிலோமீட்டர் ரோடு சரியில்லைங்க, பார்த்து தான் போகணும். வரும்போதே நிறைய இடத்துல குண்டும் குழியுமா இருந்ததுங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு. பாருங்க ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னே தெரிலங்க, மிஸ்ட்டு. பாருங்க லேம்பு மட்டும் போடலைன்னா கண்டிப்பாக தெரியாதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரங்க ரூம் ரீச் ஆயிடுவோம். சரியான டர்னிங்க. கண்ணுலேயே அடிக்கிறாங்க. நம்ம ரூம் வந்தாச்சுங்க. நான் கொஞ்சம் முன்னாடி போகணுங்க.